ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பூரிலாம் செய்ய போகிறோம் இல்லையா, பூரிலாம் நீங்கள் செய்யும்போது இந்த டிப்பை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே நம்ம பூரிக்கு மாவு தேய்க்கும் போது நம்ம மாவு ஸ்ப்ரெட் பண்ணி தானே மாவு நம்ம தேய்ப்போம். அந்த மாதிரி நீங்கள் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்காமல் அதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி மாவை நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் இங்கே பாருங்கள், ரெண்டு பூரி மட்டும் நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 மாவுமே நான் எண்ணெய் அப்ளை பண்ணி இதே போல் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பூரி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூரி நான் எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன் வாங்க. நீங்கள் பூரி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சிருக்கணுங்க. நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச பூரி மாவை ஒவ்வொன்றும் நீங்கள் போட்டுக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பூரி மாவை நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி நல்லா புஸ்ஸுன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி மாவை நீங்கள் தேய்ச்சி போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை பூரி நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, கடைசி வரைக்குமே நமக்கு அந்த எண்ணெய்க்குள் நமக்கு சுத்தமாக கசடு வரவே வராதுங்க. எண்ணெய் நல்லா க்ளீனாக இருக்கும். அதே சமயம் நமக்கு பூரியில் நல்லா வரும். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம குக்கரை என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சரிங்க, குக்கருக்குள்ளே நமக்கு நிறைய அழுக்கு இருக்குங்க. அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் உள்ளுக்குள்ளே ஒரு 2 சொம்பளுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணி சூடானதுமே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு மூடி போல் வினிகர் சேர்த்துக்கலாம். ஒரு வேளை வினிகர்னால் அதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இது கூடவே பாத்திரம் க்ளீன் பண்ணுற நம்ம விம்ஜெல் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாங்க. மேலே நல்லா பொங்கினதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சு இது கூடவே நீங்கள் காலியான மாத்திரை போட்டு 1 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக நமக்கு ஆறுனது இந்த தண்ணியை நீங்கள் சிங்கில் ஊற்றிடுங்க. மாத்திரை கவர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. மாத்திரை கவரை நீங்கள் எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பாத்திரம் தேய்க்கக்கூடிய நீங்கள் விம் சோப்போ இல்லை விம் ஜெல்லை எது வேணால் எடுத்துக்கலாங்க. நான் இங்கே கொஞ்சம் போல் விம் ஜெல் நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாத்திரை கவர் வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் தேய்க்க பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் உள்ளுக்குள்ள அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். இப்போ நம்ம குக்கர் ஃபுல்லாகவும் மாத்திரை கவர் வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இது போல் ஒரு டைம் நான் தேய்ச்சிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நார் எடுத்துக்கிறேங்க. இது போல் ஒரு நார் எடுத்து குக்கர் ஃபுல்லாகவும் ஒரு டைம் எல்லா பக்கமும் லைட்டாக நீங்கள் தேய்ச்சா போதும். நீங்கள் தேய்க்கும் போது நமக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. அதனால் நீங்கள் லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து குக்கர் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம குக்கர் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த குக்கரை கொண்டு போய் நம்ம சிங்கில் வச்சு தண்ணி திருப்பிட்டு ஒரு டைம் நல்லா அழைச்சி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் நல்லா அழைச்சி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த குக்கர் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் சாஃப்ட்னு ஆற வச்சு கொஞ்சமாக சோப்பு தொட்டு நீங்கள் குக்கர் ஃபுல்லாகவும் ஒரு டைம் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி நீங்கள் பாருங்கள். குக்கர் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருந்தது, ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த குக்கர் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது. நீங்களே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீனாக இருக்குது. அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடுச்சுங்க. குக்கர் பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நமக்கு எப்போவுமே குக்கர் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் டிஷர்ட்ஸ்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இல்லையே, இந்த மாதிரி நீங்கள் டிஷர்ட்ஸை இது போல் மடித்து வைங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். நிறைய டிஷர்ட்ஸ் நீங்கள் அடுக்கிக்க முடியுங்க. நான் வீடியோவில் காமிக்க மாதிரி 2ஆக நீங்கள் டிஷர்ட்டை நீட்டாக நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ் அந்த கை இருக்கு இல்லையா, அது இது போல் சின்னசாக மடித்து விட்டுருங்க. அந்த பனின் கிட்டேருந்து நீங்கள் பாருங்கள், அந்த டிஷர்ட்ஸ் நெக்கு கிட்டேருந்து நீங்கள் சின்னசாக நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோல் பண்ணும்போது நமக்கு சுருக்கம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. நல்லா ஹீவனாக நீங்கள் சுருக்கம் இல்லாமல்
ஃபுல்லாகவே நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த டிஷர்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ரோல் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி இதை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் துணிலாம் வாங்கினா துணி அட்டை பாக்ஸ் வரும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நம்ம ரோல் பண்ண வச்ச டிஷர்ட்ஸ் எல்லாமே இது உள்ளுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு டிஷர்ட்ஸ் நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிஷர்ட்ஸ் கிட்டவே நீங்கள் வச்சுக்க முடியுங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டிஷர்ட்ஸுமே நமக்கு சுருக்கம் இல்லாமல் பார்க்க ரொம்ப க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சப்பாத்தி செய்ய போகிறோன்னா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு வருங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்போதும் போல் நீங்கள் மாவு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி மொத்தமாக ஒரு 3 மாவு போல் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் மாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு தூவி எப்போதும் போல் சப்பாத்தி நம்ம தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மாவு எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்து நீங்கள் நம்ம தேய்ச்சி மாவில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கை வச்சு எல்லா பக்கமும் மாவை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் மாவை ஒரு மடிப்பாக நீங்கள் மடிச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு போல் மடிச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மேலே நீங்கள் எப்போதும் போல் மாவு நீங்கள் தூவி எப்போதும் போல் நீங்கள் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எப்போதும் போல் சப்பாத்தி செஞ்சுக்கலாங்க. இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் சக்கரை டப்பா பருப்பு டப்பலாக இருக்குல்ல, ஒரு பாக்ஸ் மூடி இருக்குல்லையே, அதை மூடி எடுத்து இது போல் அழகாக அச்சு மாதிரி வச்சு எடுத்தால் போதும் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி கிடச்சிருங்க. நான் இதே போல் எல்லா மாவுமே நான் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு வச்சுலேயே எல்லா மாவுமே அழகாக நான் தேய்ச்சி அழகாக நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்குங்க. இதை நம்ம சப்பாத்தி நம்ம செய்ய போகிறோம். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா நமக்கு சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச மாவை நீங்கள் போட்டு 2 பக்கமும் தோசைக்கை வச்சு நல்லா திருப்பி விடுங்க. ஓரங்கள் ஃபுல்லாக லைட்டாக அழுத்தி விடுங்க. மாவு நமக்கு பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வருது. அதே சமயம் நமக்கு ஓரங்கள் ஃபுல்லாகவும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதே போல் நீங்கள் எத்தனை சப்பாத்தி வேணாலும் சரிங்க, இதே போல் அழகாக மடித்து நீங்கள் தேய்ச்சி போட்டு பாருங்கள். சப்பாத்தி ஒவ்வொன்றும் நமக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும். சப்பாத்தி ரொம்பவே உங்களுக்கு சாஃப்டாக இருக்குங்க. நான் இப்போ பாருங்கள் 2 சப்பாத்தி போல் மட்டும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் பிளேட்டில் வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள் சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ணல. எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ணாமல் அந்த சப்பாத்தி அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த சப்பாத்தியை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சப்பாத்தி நான் பாதி பிச்சு காமிக்கும்போது நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா லேயராக இருக்குது. சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நான் ஒரே கையில் மட்டும்தாங்க சப்பாத்தி பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஒரு கையில் விடி எடுத்துகிட்ருக்கேன், இன்னொரு கையில் சப்பாத்தி பிடிச்சிட்ருக்கேன். இந்த சப்பாத்தி உள்ளுக்குள்ளே பாருங்கள் மொத்தமாக நமக்கு 3 லேயர் போல் வருங்க. அந்த லேயர் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்திங்க. கண்டிப்பாக இது போல் உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். அடிக்கடிக்கு நீங்களே இது போல் சப்பாத்தி செய்வீங்க. அந்தளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம அரிசி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரிங்க, அரிசிக்குள்ளே நமக்கு வண்டு புழு பூச்சி நூலாம்படை எல்லாமே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த ஒரு டிப்ஸ் மட்டுமே போதுமானதுங்க. இனி அரிசிக்கிட்ட எப்போவுமே வண்டு புழு பூச்சி நூலாம்படை எதுவுமே அரிசிக்கிட்ட நெருங்காதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம தினமும் தேங்காய்லாம் யூஸ் பண்ண தேங்காவை நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தேங்காவோட தூக்கி போடாமல் இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் தேங்காவோட வெயிலில் காய வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் ஓடு மேலே நார் இருக்குன்னு அந்த நாரை நீங்கள் ஓரளவுக்கு கத்தி வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக நீங்கள் தேங்காவோட இது போல் உடைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காவோடு உடைக்கும் போது சில்லாம் எதுவுமே நீங்கள் சேர்க்காம அந்த தேங்காய் ஓடு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 போல் மட்டும் தேங்காவோடு எடுத்துருக்கேன். தேங்காவோடு எடுத்து நீங்கள் அந்த அரிசி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே நீங்கள் புதைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் வரமிளகு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 போல் வரமிளகு எடுத்து நீங்கள் டேரெக்டாக சேர்க்காம நல்லா வறுத்து நீங்கள் எடுத்துக்கணுங்க. காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்த காஞ்ச மிளகாவை நீங்கள் சூடு சேர்க்காம சூடு ஆறுனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை நீங்கள் அரிசி உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும், வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணாங்க. இதை நீங்கள் சேர்த்தாலே போதும். அரிசிக்குள்ளே எப்போவுமே வண்டு புழு பூச்சி நூலாம்படை எதுவுமே நமக்கு அரிசிக்கிட்ட நெருங்கவே செய்யாது. அந்த அளவுக்கு
ரிசல்ட் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக க்ளீனாகவே இருக்குங்க அரிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் பார்க்க நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.